சித்தனுக்கெல்லாம் சித்தன், பித்தனுக்கெல்லாம் பித்தன் இப்படி சொல்லக்கூடிய ஒரே ஒருவர் இந்த பிரபஞ்சத்தையே தனது கைக்குள் வைத்து கொண்டு அமைதியாக கைலாயத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசன் ஒருவனேதான். பல ஞானிகளும் சித்தர்களும் முனிவர்களும் தனக்கு குருவாக நினைத்து கொண்டிருக்கும் ஈசனை தன் குருவாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று பல முயற்சிகள் எடுத்து ஈசனை அணுகினார்கள். ஆனால் இந்த சித்தர்களுக்கெல்லாம் பரீட்சை வைத்தார் அந்த ஈசன். அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? வாங்க வீடியோ பார்க்கலாம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சித்தர் ஞானி முனிவர்களுக்கெல்லாம் குருநாதர் யார் அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் எல்லாம் உங்களுக்கு அப்பைக்கப்போ வரும். இந்த பிரபஞ்சத்தில் மனுஷங்களுக்கு வர்ற மாதிரி போட்டி பொறாமல் சித்தர்களுக்கும் இருந்திருக்கு. அப்போ இந்த சித்தர்களில் நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் சொல்லி எல்லா சித்தர்களும் அவரவர்களுக்கு தெரிந்த வித்தைகளை செய்து அவர்கள் நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த சித்தர்கள் அனைவரும் எல்லாரும் ஒன்று கூடி நம் எல்லோருக்கும் ஒரு குருநாதர் வேண்டும், அந்த குருநாதரை நம் தேர்ந்தெடுத்தால்தான் நம் செய்யக்கூடிய இந்த செயல்களை சரி தவறு எங்கு இருக்கிறது என்று கண்டுபிடித்து நமக்கு சுற்றி காட்டுவார். நம்மளுக்கு குருநாதர் இல்லாதனால் நம்மளுக்குள் சிறிய பிராபலம் வந்து கொண்டிருக்கிறது. நம் குருநாதரை தேடுவோம் என்று அவர்கள் ஒரு முயற்சி எடுத்தார்கள். அப்படி குருநாதர் யாரை ஏற்றுக்கொள்ளலாம் என்று இருக்கும்போது இந்திரலோகத்துக்கெல்லாம் குருநாதராக இருக்கக்கூடியவர் வேல பகவான். அந்த வேலட் பகவானுக்கு குருநாதராக இருக்கக்கூடியவர் யார்? அவர்தான் தட்சணாமூர்த்தி. அப்போ எல்லா சித்தர்களும் முனிவர்களும் உடனே தட்சணாமூர்த்தியை நோக்கி தனது தவத்தை நீட்டினார்கள். உடனே தட்சணாமூர்த்தி இவர்களுக்கு காட்சி கொடுத்தார்கள். அப்பொழுது தட்சணாமூர்த்தியிடம் இந்த சித்தர்களும் முனிவர்களும், நாங்கள் உங்களுக்கு சீடனாக இருக்க விரும்புகிறோம், நீங்கள் எங்களை சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவரிடம் கேட்டார்கள். ஆனால் தட்சணாமூர்த்தி அவர்கள் எல்லாருக்கும் பரீட்சை வைத்தார். என்ன பரீட்சை தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியும் என்பதை எனக்கு சொல்லுங்கள், அப்பொழுதுதான் உங்களை நான் சீடனாக ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதை நான் சொல்கிறேன் என்று தட்சணாமூர்த்தி சித்தர்களிடம் சொன்னார். உடனடியாக சித்தர்கள் எல்லோரும் தங்களுக்கு தெரிந்த அனைத்து வித்தைகளையும் அவரிடம் செய்து காமித்தார்கள். ஒருவர் சொன்னார், நான் பறக்கக்கூடிய தன்மை கொண்டவன் என்றார். ஒருவர் சொன்னார், இந்த பிரபஞ்சத்தில் எவன் ஒருவன் இறக்குறானோ அவனை உயிருடன் வரவைக்க என்னிடம் மருந்து உள்ளது என்று சொன்னார். ஒரு சித்தர், நான் தண்ணியில் நடப்பேன், தண்ணியில் உறங்குவேன் என்று அவர்களுக்கு தெரிந்த வித்தைகளை அவரிடம் செய்து காமித்தார்கள். அப்பொழுது இதனால் மக்களுக்கு என்ன பலன் என்று கேட்டார். அப்பொழுது எங்களுக்கு தெரிந்ததை உங்களிடம் சொல்லிக் கொண்டோம் என்றார். இல்லை, உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் ஒரு 10 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும், உங்களை நான் சீடனாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று தட்சணாமூர்த்தி சொன்னார். அப்பொழுது எல்லாருக்கும் புரிந்தது, நம் இந்த கலைகளை யாருக்குமே சொல்லிக் கொடுக்கவில்லையே, என்ன செய்வது என்று யோசித்தார்கள். அதுக்கு தான் சொன்னார் தட்சணாமூர்த்தி, நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு தெரிந்த கலைகளை ஒவ்வொரு குடிலமைத்து ஒவ்வொருவரும் அவரவர்கள் இருக்கும் பகுதியில் உள்ள மக்களுக்கு உங்கள் பயிற்சிகளை அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அதில் எவர் தேர்ந்தவர் என்று நீங்கள் அவர்களை மக்களுக்காக சேவை செய்ய அனுப்பி வைங்கள் என்று சொன்னார். எல்லோரும் அதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பகுதிகளிலும் அவர்களுக்கு தெரிந்த செயல்களை எல்லோருக்கும் சொல்லி கொடுத்து எல்லோரும் அதை கற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார்கள். மீண்டும் ஒருமுறை எல்லாத்தையும் செய்துவிட்டு தட்சணாமூர்த்தியை சந்தித்தார்கள். அப்பொழுது அவர் கேட்டார்கள், என்ன நடந்தது, நீங்கள் நான் சொன்னதை செய்தீர்களா என்று கேட்டார். அப்போ அவர்கள் சொன்னார், ஒரு சிலர் நாங்கள் சொல்வதை கேட்டார்கள், ஒரு சில பேர் சிவனே சிவனே என்று சிவனை நோக்கி சென்று விட்டார்கள், ஒரு சிலவர்கள் ரொம்ப தீய பாதையில் செல்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாதையில் செல்கிறார். எங்களால் முடிந்ததை நாங்கள் ஒவ்வொருவருக்கும் போதித்தோம், இதுதான் அப்படி என்று இவரிடம் சொல்லும்போது அவர் சொன்னார், சிவனே என்று சொல்லி சென்றவர்கள் நேரடியாக சிவனை சென்று விடுவார்கள். உங்களிடம் சிஷியனாக இருந்து கற்றுக்கொண்டவர்கள் அவர்களுக்கு தெரிந்ததை அவர்கள் ஒவ்வொரு சில ஆளுகளுக்கு சொல்லித் தருவார்கள்.
ஆனால் எவன் ஒருவன் கெட்ட வழியில் செல்கிறானோ அவனை நீங்கள் திருத்தி அவனுக்கு போதித்து அவனை நல்வழிப்படுத்துங்கள். இதுதான் சரியான முறை. அப்படி செய்தீர்கள் என்றால் உங்களை நான் சிஷ்யனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று தட்சிணாமூர்த்தி சொன்னார். உடனடியாக சரி என்று சொல்லி எல்லோரும் அங்குங்கு சென்று அந்த தீய வழியில் செல்பவர்களை எல்லோரையும் திருத்தி நல்வழிப்படுத்தி அவர்களிடம் குறைகள் என்ன இருக்கிறது, நிறைகள் என்ன இருக்க, ஏன் இப்படி கெட்ட வழியில் செல்கிறார்கள் என்பதை அனைத்தும் அறிந்து அவர்களை திருத்தி இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மனிதனாக அவர்களை ஆக்கிவிட்டு மறுபடியும் இப்படி எல்லோர்களையும் சீடனாக ஏற்றுக்கொண்ட தட்சிணாமூர்த்தி எல்லோரையும் பூலோகத்துக்கு அனுப்பி பூலோகத்தில் இருக்கும் மக்கள்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்கள். அப்படி நீங்கள் செய்தீர்கள் என்றாலே நீங்கள் எனக்கு சீடராக இருக்கும் பாக்கியத்தை பெற்றீர்கள் என்று எல்லோரையும் இந்த பூமிக்கு அனுப்பி இந்த பூமியில் வாழும் எல்லோர்களுக்கும் தேவைகளை இறைவனே செய்ய முடியாது. இறைவனோட சீடராக இருந்து இந்த சித்தர்களும் முனிவர்களும் நமக்கு இன்று வரை செய்திருக்கிறார். நம் சித்தர் போகரை எடுத்துக்கொண்டால் போகர் முருகப்பெருமான் ஆசி பெற்று முருகப்பெருமானுக்கு நவபாசான சிலையை செய்து பழனிமலையில் பிரதிஷ்டம் செய்தார். இப்படி பாம்பாட்டி சித்தர் ஒன்று செய்தார், போகர் ஒன்று செய்தார், புலிப்பாணி ஒன்று செய்தார். இப்படி பல சித்தர்கள் இங்கு பிரபஞ்சத்தில் வாழும் மனிதருக்கு இறைவனோட சிஷ்யராக இருந்து பல நன்மைகளை செய்து வருகிறார்கள். அதேபோல் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பவர்கள் தங்களுக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்து போதித்து கெட்ட வழியில் செல்பவர்களை நல்வழிப்படுத்துமாறு இறைவன் கேட்டுக்கொண்டதால் நம் எல்லோரும் நம்மளுக்கு தெரிந்த விஷயத்தை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து கெட்ட வழியில் செல்பவர்களை நல்வழிப்படுத்துங்கள். இறைவனுக்கு சித்தர்கள் தொண்டு செய்தது போல் நாம் மக்களுக்கு தொண்டு செய்தால் நம்மும் முத்தி பெறலாம். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன்.